இலங்கையை சுரண்டுவதற்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்துக்கொண்டு இப்ப இந்த விண்மில்ல போடுறது குடியிருப்பில் அண்டிய பகுதிகளில் விண்மில்ல போட்டு ஆக்களை எழுப்பி போட்டு அந்த இடத்துல உள்ள இல்மனைட்டை களவெடுப்பதற்கு தான் இந்த வேலை செய்யணும் என்ற ஒரு சந்தேகம் நிலவுது. சீனா முதல்ல இலங்கையில பல விதமான சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருந்த ராஜபக்ச காலத்துல உங்களுக்கு தெரியும். சீனா நெட்டந்தீவுக்கு போச்சுது, அங்க போச்சுது, இங்க போச்சுது, ரோட்டை கட்டிக்கணும், விமான நிலையத்தை பிடிக்கணும், துறைமுகத்தை பிடிக்கணும். இப்ப அதே வேலைகளை மாநில காலத்துல இந்தியா செய்யும். உண்மையில் இந்த மன்னார் காற்றாலை திட்டம் என்பது ஒரு பொருளாதார ரீதியில் நன்மை பயக்கக்கூடிய திட்டமாக பார்க்கப்படுகின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் இந்த போராட்டம்? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் பல கோடி ரூபாய் பெற முடியாது மீன்களை இந்திய மீனவர்கள் இலங்கை கடல்ல அள்ளி செல்லுகிற அதை தடுக்கிறதுக்கு மோடியின் அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதே நேரம் இலங்கையை அச்சுறுத்தும். அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கிறேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். காலை வேளையில் நாங்கள் இன்று ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக பேச இருக்கின்றோம். எங்களோடு இப்பொழுது தாயகத்தில் இருந்து டாக்டர் முரளி வலிபுரநாதன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். குறிப்பாக பல செய்தி ஊடகங்கள் வாயிலாகவும் அறியப்படுகின்ற விடயம், இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு முனைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதில் குறிப்பாக மன்னார் காற்றாலை திட்டம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது. இது தொடர்பான போராட்டங்களும் இடம்பெற்று வருகின்றன. இருந்த பொழுதிலும் இந்த முன்னெடுப்புகள் தொடர்ந்து துரித கதியில் மேற்கொள்ளப்படுவதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. முரளி வலிபுரநாதன் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு மனித உரிமை செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றார். அத்தோடு ஒரு சூழல் விரும்பியாக இருக்கின்றார். ஆகவே சூழலை பாதுகாக்க வேண்டிய பல்வேறு போராட்டங்களை அவர் நடத்தி அதில் வெற்றி கண்டிருக்கின்றார். இந்த முயற்சியில் தொடர்ந்து மன்னாரில் உருவாகின்ற காற்றாலை தொடர்பான பல விடயங்களை அவர் முன்னிறுத்தி இதை தடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற குழுவில் அவரும் ஒரு அங்கம் வகித்திருக்கின்றார். அத்தோடு பேராதனை பல்கலைக்கழகம், யாழ் பல்கலைக்கழகம் போன்றவற்றில் ஒரு வருகை தரு விரிவுரையாளராகவும் கடமையாற்றுகின்ற ஒருவர். மருத்துவத்துறையிலும் தனக்கான பணியை தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற அவரிடம் பல விடயங்கள் பற்றி காலை வேளையில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது தாயகத்தில் இருந்து எங்களோடு இணைந்திருக்கின்றார் டாக்டர் முரளி வலிபுரநாதன் அவர்கள். வணக்கம் முரளி அவர்களே. வணக்கம். ஆமாம், தொடர்ந்து தமிழ் அரசியல் செயற்பாடு தொடர்பான விவரங்களையும் நேர்களுக்கு நீங்கள் கூறிக்கொண்டு வருகின்ற அதே சமயத்தில் இவ்வாறு இலங்கையில் முன்னெடுக்கப்படுகின்ற இவ்வாறான காற்றாலை திட்டம் மற்றும் இலங்கையினுடைய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படக்கூடிய பல விடயங்களையும் குறிப்பிட்டு வருகின்றீர்கள். உண்மையில் இந்த மன்னார் காற்றாலை திட்டம் என்பது ஒரு பொருளாதார ரீதியில் நன்மை பயக்கக்கூடிய திட்டமாக பார்க்கப்படுகின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் இந்த போராட்டம்? இல்ல, நாங்களே பாக்குறோம். அதாவது இலங்கைக்கு உண்மையிலே ஒரு வளங்கள், அதாவது மின் வளம் பெறுவதில் ஒரு பற்றாக்குறை இருக்கிறது. அதை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்கு பலவிதமான முயற்சிகளை செய்து இலங்கை மேற்கொண்டு வருகிறது அரசாங்கம். அதுல நாங்கள் பார்க்கிறோம், இந்த ஆபத்து குறைந்த முதல்ல நீர் மின்வெளு திட்டம், அதுதான் முதலாவது முக்கியமான மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் திட்டமாக ஆரம்ப காலத்துல இருந்தது. ஆனால் நாட்டின் குடித்தொகையும் அதிகரித்து நாட்டின் மின் தேவையும் அதிகரித்த நிலையில தனிய அந்த நீர்மின் திட்டத்தால அதை பூர்த்தி செய்ய முடியாது. இப்ப அப்படியான ஒரு சூழ்நிலையில வேறு திட்டங்கள், மாற்று திட்டங்கள் பார்க்கல. ஒன்று அனல் மின்சார திட்டம். அப்ப அதுலயும் பல பக்க விளைவுகள் ஏற்படுகிறது. அப்ப இந்தியாவின் கதையை எடுத்து பார்த்தா முதல் உங்களுக்கு தெரியும், சம்பூர்ல ஒரு அனல் மின் நிலையம் ஒன்றை அமைக்கிறார். இதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு பின்னணி இருக்கு. உண்மையான நேர்மையான மின்சாரத்தை தர்றதுக்கான திட்டம் இல்லை. அது சம்பூரை பிடிக்கிறது என்னத்துக்குன்னு சொன்னால், திருவண்ணாமலை துறைமுகத்தை அண்டிய பகுதிகளை தமது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரும். அப்படியான ஒரு நோக்கத்தோட தான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பின்னாலே ஒரு கள்ள நோக்கம் இருக்கு. இப்படியான ஒரு நோக்கத்தோட தான் சம்பூர்ல இருந்து உங்களுக்கு தெரியும், அதுல இருந்து பல ஆயிரக்கணக்கான சம்பூரை சேர்ந்த தமிழ் மக்கள் தமிழ் சொந்த மண்ணிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு
பல வருடங்களாக அவதிகளாக அலைந்து கொண்டிருந்தார். பிறகு கடைசியாக என்ன நடந்தான்னு சொன்னா, அதனால் ஏற்படும் சூழல் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் என்று சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீதிமன்றம் அதை தடை செய்த அப்புறம்தான் இன்றைக்கு அந்த ஊர்ல போய் அந்த சம்பூரை சேர்ந்த அந்நிய கிராமங்கள்லையும் அந்த தமிழ் மக்கள் மீண்டும் போய் தங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இதுல முதலாவது இப்ப எல்லாரும் நினைக்கிறது, ஐயோ இந்தியா கிடையாடலோ அவர் சப்போல் கொடியுறவு தமிழாக்களை பாதுகாக்கிறது தான் பாரு, அப்படி இல்லை. இந்த சம்பூர்ல அனல் மின் நிலையம் அமைக்கிறதுக்கு திட்டம் போடையில அந்த அகதிகளுக்கு எந்தவித ஒரு நிவாரணத்தையோ எந்தவித உதவிகளையோ இந்திய அரசாங்கம் வழங்கவில்லை என்பதும் குறிப்பிடது. நாங்கள் எல்லாம் நேர போய் பார்த்து அது அவைகளுக்கு எங்களால் இயலக்கூடியதெல்லாம் செய்தோம். ஆனா அவர்கள் மிகவும் கஷ்ட நிலையில 2-3 வருடங்களாக இருந்தார். பிறகுதான் இந்த வழக்கு வந்தபடியாக தான் திரும்பி போனார். இப்ப அது போன்ற ஒரு முன்னெடுப்பு இப்பொழுது மன்னார்ல இந்த அதானி அதுல அனல் மின் நிலையம்னா அதுல அதிக பக்க விளைவுகள் இருக்கும், இதுலயும் பக்க விளைவுகள் இருக்குது. முக்கியமாக இந்த காற்றாலை திட்டமானது இப்ப உங்களுக்கு தெரியும், அதுலயும் கொண்டு அது சூழலை பாதிக்கும், குறிப்பாக இந்த பறவைகளை பாதிக்கும். அதுக்கு நான் பிறகுவாக முக்கியமாக குடியிருப்புகளை அண்டிய பகுதிகளில் அது நிர்மாணிக்கப்பட்டால் அதுல ஒரு ஹம்மிங் நாய்ஸ் ஒன்று வரும். நீங்க கனடாவிலே இருக்குது விண்மில்ஸ், நீங்க அதை கிட்ட போனா தெரியும், அதுல ஒரு சத்தம் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு. அதை விட அதுல மின்காந்த புலங்கள் போன்ற சில பாதிப்புகள் இருக்கு. அப்ப அதை உண்மையில குடியிருப்புகள்ல இருந்து தூரத்துல தான் அதை அமைக்கும். பல நாடுகள்ல வளர்ந்து நாடுகள்ல வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல நாங்கள் பார்க்கிறோம், அதை கடலுக்கு இல்லை ஒரு குறிப்பிட்ட தூரத்துல தான் அதை அமைச்சு அதை செய்யணும். அப்ப அங்க காற்றோட்டம் அது போய்க்கலாம், அதால எந்த பாதிப்பும் வராது அந்த சத்தத்தாலே. ஆனா அப்படியான நிர்மாணங்களுக்கு அதிக முதலீடு. இதை என்ன செய்யணும், அந்த முதலீட்டை செலவை குறைப்பதற்காக உரிய சுற்றுச்சூழல் அல்லது அந்த பகுதி மக்களோட கலந்துரையாடாமல் வீடுகளுக்கு பக்கத்துல இதை போடி. இதை நான் முதல்ல பார்த்தது உங்களுக்கு தெரியும், இந்த மரவன் புலவ் அந்த இடத்துல தென்பகுதியில இருந்து ஒரு நிறுவனம் இந்த விண்மில்ஸை நட்டாயிக்கல. அப்ப எனக்கு அழைப்பு வந்தது, இப்படி அங்க இருக்கிற தமிழாக்கள் சொல்லினோம் அதோட பல பாதிப்புகள் தங்களுக்கு வருகிறது என்று சொல்லி. அப்ப நான் சமுதாய மருத்துவ நிபுணராக இருந்தபடியால அதை போய் பார்த்தேன், நேர போய் பார்த்த பொழுது அப்ப அவர் சொல்லுவது போல அந்த இடத்துல சத்தம் வருது. அதே நேரம் அவர்கள் சொல்லுகிறார்கள், முந்தி அந்த கடற்கரை அண்டிய பகுதிகளில் அதை போட்டபடியால மீன்கள் முந்திய போல பிடிபடுவது இல்லை. ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அது இப்பொழுது ஒப்பீட்டளவில் பார்க்கின்ற பொழுது இவ்வாறான திட்டங்கள் முன் வருகின்ற பொழுது போராட்டங்கள் மூலமாகவும் அல்லது எதிர்ப்புகள் மூலமாகவும் அதனை வெளிப்படையாக தெரிவிக்கின்ற பொழுது இவ்வாறான நிறுவனங்கள் இலங்கைக்கு வருவதை தவிர்த்து விட்டால் எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படும் என்றால், இப்பொழுது ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இவ்வாறான நிறுவனங்கள் வருகின்ற பொழுது இவ்வாறான போராட்டங்களை மேற்கொள்வதனூடாக அவையும் புறம் தள்ளப்பட்டால் என்ன நடக்கும் என்ற கேள்வியை பலர் முன்வைக்கின்றார்கள். ஆகவே இதற்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கின்றது? இல்லை, முட்டாக நிறுத்தணும் என்று நான் சொல்ல இல்லை. அதை மாற்று இடங்களை அவர்கள் தெரிவு செய்து, முக்கியமாக இந்த இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு என்னன்னு சொன்னா, இந்த ராமர் பாலம் அல்லது அந்த சேது பாலம் என்று சொல்ற இடத்துல அதன் மூலமாகத்தான் இலங்கை உங்களுக்கு தெரியும், பூகோள ரீதியாக ஆசியாவின் கீழ்ப்பகுதியில மத்திய கண்டிய பகுதியில ஒரு துளி போன்ற அமைப்புல இருக்கிறது. அப்ப என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த வடதுருவத்தை அண்மைய பகுதிகளில் இருந்தும் ஏனைய குளிர் நாடுகள்ல இருந்தும் 10,000-1000 கிலோமீட்டர் தூரங்களை கடந்து பல பறவைகள் இலங்கைக்கு வருது. அதாவது அங்க விண்டர் துவங்க குளிர்காலம் துவங்க நாங்கள் பார்க்கிறோம், ஆகஸ்ட்ல இருந்து இந்த பறவைகள் வர துவங்க குளிர்காலம் இந்த வலசை போகின்ற பறவைகளுக்காகவே வலசை போகின்ற பறவைகள் அது 1 மில்லியனுக்கு மேற்பட்ட பறவைகள் இலங்கைக்கு வருவதாக அனுமானிக்கப்பட்டுள்ளது. இப்ப அது என்ன மெயின் பாதை இந்த ராமர் சேது பாலம். என்ன பறவைகள் எல்லாம் நேர்த்திக்கடன் போட்டு கொண்டு அங்க இருந்து ஒரு ஏரியா நிக்காமல் வர அது
பறவைகளும் வந்து இடங்கள்ல நின்று ரெஸ்ட் எடுத்து தான் வரும். அப்ப இந்த பாதை தான் அதிന്റെ பிரதானமான, அதாவது அதுல 100% பறவைகள் நேரடியாக இந்த பாதை மூலமாகத்தான் வருது. அப்ப அந்த பாதையில தான் இவியல் இப்ப இந்த விண்மில்லும் போட்டு ரோட்டும் போட நிற்கும், பாலம் போடுறோம். அதாவது அது உண்மையில முருகக்கல்லால் ஆக்கப்பட்ட ஒரு அமைப்பு, தளம் இல்லாத முருகக்கல்லான அமைப்பு. அதை விட அந்த இடத்தை சுத்தவரை நீர்லையும் பல அரிய வகை விலங்குகள், இந்த கடல் பசுன்னு சொல்லுவோம், அது மற்றது ஏனைய பல உயிரினங்கள், மிகவும் அரிய வகை உயிரினங்கள் அந்த இடத்துல இருக்கிறதாம். அதாலே நாங்கள் 2000ஆம் ஆண்டிலேயே யுனெஸ்கோ வந்து அந்த இடத்தை, இந்தியாவின் அந்த பகுதியையும் இலங்கையின் அந்த பகுதியையும் ஒரு மெரைன் சாங்சுவரியா, அதாவது கடல் உயிரினங்களின் பாதுகாப்பு பிரதேசம். அதே நேரம் மன்னர்ல நாங்கள் வங்காளையில பெருமளவில் இந்த நீர்ப்பறவைகள் மற்றும் இந்த வலசை வரும் பறவைகள் வருவதனால அதையும் நாங்கள் சாங்சுவரியாக பிரகடனம். அப்ப அதுகளுக்கு அண்மையில் பறவைன்ற பிரச்சனையை விடுவோம். இப்ப ஆக்கள் வந்து தங்களுடைய வீடுகளுக்கு கிட்ட ஏன் இதை போடுவான், அதாவது இதை வந்து நாங்கள் முதல்லையே அதை வெளிப்படையாக மக்களின் ஒப்பீனியனை கேட்டு அதை செய்திருக்கோம். அதை விட்டுட்டு மக்களை கலைச்சு அந்த இடத்துல போடுறதுல இந்த அர்த்தமும் இல்லை. அவர்கள் மன்னார் தீவு வந்து மற்றது உங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு நீர்மட்டம் திடீரென்று மேலெழுந்தால் ஒரு தாழக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கு. ஏற்கனவே அங்கு அந்த உவர் நீர் பிரச்சனைகளும் இருக்கு. நீங்கள் இதற்கு முன்னர் சுன்னாகத்தில் ஏற்பட்ட இந்த பிரச்சனை தொடர்பாகவும் கூடுதலாக போராட்டத்தில் ஈடுபட்டு அதில் வெற்றி கொண்டிருக்கின்றீர்கள். அதே போன்று செங்குரங்குகளை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்கின்ற விடயம் தொடர்பாகவும் நீங்கள் அரசாங்கத்தோடு போராடி அதில் ஒரு தீர்வு கிடைத்திருக்கின்றது. இதற்கு முன்னர் இவ்வாறான சுற்றுச்சூழல் விடயங்கள் தொடர்பான என்னென்ன செயற்பாடுகளில் நீங்கள் போராட்டங்களை நடத்தி இருக்கின்றீர்கள், அதன் மூலமாக என்னென்ன தீர்வுகள் கிடைத்தன என்பது பற்றி குறிப்பிடுவீர்களா? நன்றி. முக்கியமாக நாங்கள் 2014-15ஆம் ஆண்டில் நான் அந்த காலத்துல யாழ்ப்பாண மருத்துவ சங்கத்தின் தலைவராக இருந்தேன். என்னுடைய தொழில் வந்து அரசாங்க சேவையில், சுகாதார சேவையில வந்து நான் சமுதாய மருத்துவ நிபுணராக இருப்பேன். சமுதாய மருத்துவ நிபுணர் தான் சூழல் தொடர்பான விடயங்களையும் இலங்கையில கவனிப்பேன். அதனால எனக்கு அதை பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்ப யாழ்ப்பாண மருத்துவ சங்கத்தின் தலைவராக இருந்த அந்த காலத்துல பல கிணறுகளில் இந்த நீரில் ஆயில் கலந்திருப்பதா அந்த பகுதி மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த குற்றச்சாட்டுகள் பிறகு PHI மூலமாக அறிவிக்கப்பட்டு பிறகு அந்த பகுதி சுகாதார வைத்திய மருத்துவர்கள் போய் அதை செக் பண்ணி அவர்கள் அறிக்கையிட்டார். அப்ப அந்த நேரத்துல அதை நாங்கள் எதிர்த்து போராடணும். அப்ப அதுல கண்டுபிடிச்சது என்னன்னு சொன்னா, வெளிப்படையாக தெரிஞ்சது என்னன்னு சொன்னா, சுன்னாகம் மின்சார சபை வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு அதை மின்சார உற்பத்திக்கு ஒரு இடத்தை கொடுத்திருந்தார். அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னா, அந்த உற்பத்தி நிலையத்துல, அனல் மின் நிலையத்துல உருவாகிற அந்த கழிவு ஓயிலை உண்மையா பாதுகாப்பாக எடுத்து அதை ரீசைக்கிள் பண்ணோம். இது இவரால் எப்பவும் இந்த நிர்மாண செலவுக்காக தான் இந்த கள்ள வேலை செய்யும். அப்ப அதை என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அதை நேரடியாக நிலத்தில் பாய்ச்சினார். அப்ப உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்துல வந்து நிலத்தடி நீர் தான் எங்களுடைய குடிநீர். சுண்ணக்கல் பாறைகளுக்கு கீழாக ஒரு நீரோட்டம் போய்கொண்டிருக்கு. அப்ப அந்த நீர்ல இந்த ஒயில் கலந்த உடனே முதலில் அண்மையில் உள்ள பிரதேசங்கள்ல ஒயில் வந்து பிறகு பார்த்தா தூரத்துல இருக்கிற பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தெல்லிப்பளை உட்பட பல இடங்கள்லையும் மருத்துவம். அப்ப அந்த நேரத்துல அரசியல்வாதிகளை அந்த நிறுவனம் வாங்கினபடியால அவரை நேரடியாக போய் சொன்னார்கள், அப்படி ஒன்றும் இல்லை, இது ஆக்கள்லாம் தங்களோட கிணத்துக்குள்ள பொயில ஊற்றி போட்டு போய் சொல்லி அப்படி. அப்ப நான் இங்க இருந்து கொழும்புல இருந்து சுகாதார அமைச்சுக்கு இல்ல அனுமதி பெற்று ஒரு குழுவினரை கொண்டு போய் நேரடியாக அந்த மாதிரிகளை எடுத்து கவர்மெண்ட் அனாலிஸ்ட்ல ஆராய்ஞ்சோம். 32 கிணறுகள்ல சுற்றவர உள்ள நேமன தூரத்துல இருக்கிற தெல்லிப்பளை அப்படி 3-4 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற பல கிணறுகளை 32 சாம்பிள்ஸ் எடுத்து ஆராய்ச்சி செய்த பொழுது 31 மாதிரிகளில ஒயில் கலந்திருப்பது நிரூபிக்கும். அப்ப அதை வந்து அந்த நேரம்
அப்போ வந்து வடமாகாண சபை இயங்கியது. அவர்களும் எல்லாரும் சேர்ந்து அப்படி இல்லை அதெல்லாம் பொய்யன்னு சொல்லி பிறகு நாங்கள் அதை வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு பேரப்படுத்தி அதே நேரம் ஆய்வுகள் வந்து நாங்கள் ஆய்வு வந்து ஆவணப்படுத்தி அதை டாக்குமெண்ட்ஸை பப்ளிஷ் பண்ணி பேப்பர்ஸை பப்ளிஷ் பண்ணி அதை நாங்கள் நீதிமன்றத்திலும் சமர்ப்பித்து அதன் மூலமாக அது நிரூபிக்கப்பட்டு அந்த நிறுவனத்துக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு உத்தரவிடப்பட்டது. அப்ப அது வந்து உண்மையில பெரிய வெற்றி இல்லை. கிணறு பாதிச்சாக்களுக்கு காசை கொடுத்து சமாளிக்க இயலாது. அப்படி இருந்தாலும் அது ஒரு நீதி நிலைநாட்டப்பட்ட விடயமாக அதை நாங்கள் பார்க்கிறோம். சரி, இந்த செங்குரங்கள் விடயத்தைக்கு வருவோம். அதில் என்ன அரசியல் இருக்கிறது? செங்குரங்கு விடயத்துல வந்து நாங்கள் பார்த்தோம், திடீரென்று ஒரு தரக்கும் அறிவிக்காம 1,00,000 குரங்குகளை ஏற்றுமதி செய்ய போறோம் சொன்னாங்க. அத மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. 1,00,000 குரங்கு நாட்டுல பெருகிட்டுது. அதால பயிரெல்லாம் நடையில்லாமல் இருக்கு. அப்ப நான் இது தொடர்பாக ஆராய்ஞ்ச பொழுது அப்ப அவர்கள் சொன்னார்கள், இதே அங்க இருக்கிற ஜூவில கொண்டு போய் வைக்கலாம். அப்ப ஒரு ஜூவில 2-3 குரங்கு தானே வைக்கலாம், 100 கணக்குல வைக்கலாம். அப்ப 1,00,000 குரங்க கொண்டு போய் அங்க ஜூவில வைக்கிறான்றது பொய்யன்றது எங்களுக்கு விளங்கிட்டு அப்ப நான் இது தொடர்பாக பல ஆவணங்களை ஆராய்ஞ்ச பொழுது அங்க வந்து முக்கியமாக இந்த குரங்குகளை பயன்படுத்தி குறிப்பாக இந்த மெகாக் மங்கீஸ், அதாவது செங்குரங்குகள் இலங்கையில மாத்திரம் இல்லை, மலேசியா அதை அண்டிய பல நாடுகள்லையும் இது போன்ற சின்ன சின்ன வித்தியாசங்களோட செங்குரங்கு இனங்கள் காணப்படுது. அப்ப அதுகளை தான் பிடிச்சு கொண்டு போய் அவைகள் இந்த ஆராய்ச்சிகளை செய்யும். அதுல கணக்கு ஆராய்ச்சி உங்களுக்கு தெரியும் தானே, இந்த கோவிட் வந்ததுக்கு வௌவால்ல இருந்தா வந்தது. அப்ப அது போல இப்ப வந்து நடக்குதுன்னு சொன்னால் மாற்று உறுப்புகளை விலங்குகள் இருந்து பெறலாமா என்பது போன்ற ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுது. அப்ப ஹைபிரிட் உருவாக்கி அப்ப அந்த ஆய்வுகள்ல தான் நாங்கள் அப்ப பார்த்தோம், இந்த இது சீனாவில மாத்திரம் இல்லை, உலகில முன்னணியில இருக்கிற எல்லா நாடு அமெரிக்கா உட்பட பல நாடுகள்ல இவ்வாறான ஆராய்ச்சிகள் நடக்குது. அப்ப இந்த கோவிட் காலத்துல செங்குரங்குகளின் விலை மிகவும் அதிகரித்திருந்தது. கொண்டு போய் ஆராய்ச்சி செய்யறதுக்கு பிடிச்சு வைக்கிறது. அப்ப அதை வளர்த்து செய்யறதுக்கு செலவுகள் கூட. அப்ப இப்படி காடுகள்ல யாரும் வித்தா அதெல்லாம் மலிவா வாங்கி கொண்டு போய் செய்யறது. அப்ப அது உங்களுக்கு தெரிஞ்ச குரங்கு வந்து ஒரு சோஷியல் அனிமல், அது சமூகத்துல வாழ்றது. அதை தனியா பிரிச்சு கொண்டு போன அதுக்கு பலவிதமான கவலைகள் யானைகள் போலத்தான் அது. அப்ப அது அப்படியான என்ன அதுக்கு மதிநுட்பம் கூடினபடியால அது மனிதரை அண்டியதாக இருக்கிறதாலதான் அதை ஆய்வுகளுக்கு தெரிவு செய்யும். ஆமாம், அது தொடர்பான முடிவும் இப்பொழுது அறிவிக்கப்பட்டது. ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கின்ற சூழ்நிலையில் இப்பொழுது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான போட்டியில் பல முன்னெடுப்புகள் வடக்கை மையப்படுத்தி முன்னெடுக்கப்படுகின்றது. அதில் உங்களுடைய அவதானிப்பு என்ன? ஏனென்றால் இந்த விடயங்கள் எல்லாம் முன்னரே திட்டமிடப்படாமல் மக்களிடம் கலந்தாலோசிக்கப்படாமல் மேற்கொள்ளுகின்ற நடவடிக்கைகளாக இருக்கின்ற பொழுது இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? நீங்கள் அண்மைய நாட்களில் அவதானித்த விடயங்கள் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு நேரத்தில் இந்த விடயம் பற்றி உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கின்றது? அதற்கு மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? செங்குரங்களை பற்றி ஒரு வசனம் சொல்லி போட்டு வருவோம். என்னன்னா அந்த அப்ப அதுல வந்து அவர்கள் இவ்வாறான ஆய்வுகள் பலவிதமான சித்திரவதைக்கு உட்படுத்தும் பரிசோதனைகளை செய்கிறார்கள் என்ற விடயம் வெளிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இலங்கை அரசாங்கம் அந்த ஏற்றுமதியை நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதாவது எல்லா பொதுமக்களையும் சேர்ந்து குறிப்பாக அவங்களுக்கு தெரியும் தானே, பௌத்த சமயத்தை சேர்ந்தவர்களும் இந்த குரங்குகளை பாதுகாக்கணும் என்பதில் அவர்களும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். அதனால அது வெற்றி பெற்றது. இது போல நாங்கள் பார்க்கிறோம், கிழக்கில மதுபான சாலை இப்படி பலவிதமான சமூக சூழல் பிரச்சனைகள்ல ஈடுபட்டிருந்தேன். சிலதுகள்ல நேரடியாக வெற்றி கிடைத்தது, சிலதுகள்ல தோல்வி அடையவில்லை என்றாலும் வெற்றி என்று சொல்ல இயலாது. அதே நேரம் நீங்கள் சொல்ற பிரச்சனை வாரன், அதாவது இப்ப வந்து சீனா முதல்ல வந்து இலங்கையில பல விதமான சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருந்தார். ராஜபக்ச இந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், சீனா வந்து நெடுந்தீவுக்கு போச்சுது, அங்க போச்சுது, இங்க போச்சுது, ரோட்டை கட்டிச்சினும், விமான நிலையத்தை பிடிச்சினும், துறைமுகத்தை பிடிச்சினும். இப்ப அதே வேலைகளை ரணில் இந்த காலத்துல இந்தியா செய்யும். ஒவ்வொண்டா பிடிச்சு கொண்டு வரி இப்ப ரோட்டை போட்டு அதுக்குள்ள வர்றதுக்கு நிக்கணும். இப்ப இந்த
விண்மில்ல போடுறது குடியிருப்புல அண்டிய பகுதிகளில் விண்மில்ல போட்டு ஆக்களை எழுப்பி போட்டு அந்த இடத்துல உள்ள இல்மனைட்டை களவெடுக்கிறதுக்கு தான் இந்த வேலை செய்யணும் என்ற ஒரு சந்தேகம் நிலவு. அதே நேரத்துல மண்டதீவில் திடீரென்று பல மில்லியன் செலவில் ஒரு கடல் வள ஆராய்ச்சி நிறுவனத்தை அமைக்க இந்தியா முன்வருது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் பல கோடி ரூபாய் பெறுமதியான மீன்களை இந்திய மீனவர்கள் இலங்கை கடல்ல இருந்து அள்ளி செல்லுகிறார்கள். அதை தடுக்கிறதுக்கு மோடியின் அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதே நேரம் இலங்கையை அச்சுறுத்தி அவர்கள் சாதாரணமாக எங்களுடைய மீனவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது கடற்கரையிலேருந்து பார்க்கவே தெரியுது இந்தியா போட் நிற்குது, அதை விட எங்களுடைய பெட்ரோல் எங்களுடைய விலைகள் அதுகள் எல்லாம் அறுத்து அழிவுகளை செய்து கொண்டு தங்களுடைய மீன்களை பிடிச்சு கொண்டு போகிறார்கள் என்று சொல்லுவார். இப்போ இப்படியான ஒரு சூழ்நிலை. அதே நேரம் பார்த்தோம், இப்போ 2 நாளைக்கு முதல் நியூஸ், மத்தளன் விமான நிலையத்தை வாங்கிவிட்டார், இந்திய நிறுவனங்கள் வாங்கிவிட்டார். இப்படியாக இலங்கையில பல்வேறு சூழ்ச்சி திட்டங்கள் இலங்கையை சுரண்டுவதற்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்துக்கொண்டு இந்தியா வருகிறது. ஆகவே இந்த விடயத்தை பார்க்கின்ற பொழுது முன்னர் சீனாவின் கை ஓங்கி இருந்த நிலை சற்று குறைவடைந்து இப்பொழுது இந்தியாவினுடைய கை மேலோங்கி இருப்பதாக எண்ணலாமா? ஆமா, ஆனா அது ரிவர்சல் இல்லை. என்ன, சீனா ஆல்ரெடி சுரண்டினதுதான். இப்ப இந்தியா தண்டை பாகங்களுக்கு சுரண்டு, அதாவது ஆட்சியாளர்கள் அடிப்படையான விடயத்தை நிவர்த்தி செய்ய மறந்து விட்டார்கள். அதாவது நான் சொல்லுவோம், நாட்டின் பொருளாதாரத்தை நிமித்த வேணும் என்று சொன்னால் செலவுகளை விட வரவு அதிகமாக இருக்கும். இது வீட்லயும் சரி, வீட்லயும் மனசு பேர் உங்களுக்கு தெரியும், அவையல் செலவுகளை கூட்டி கொண்டு போச்சணும் என்றால் புருஷன் எவ்வளவுதான் உழைச்சாலும் காசு நீங்க. அது மாதிரி தான் இது. அதாவது அரசாங்கம் பெருஞ்செலவை செய்கிறது, அதுல 50% பாதுகாப்பு செலவுன்னு சொல்லி சேவை இல்லாமல் எல்லா இடமும் ஆயுதப்படையினரை பெருக்கி குவித்து அதை குறைக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கப்படவில்லை. அதால தொடர்ந்து செலவுகள் அதிகரிக்கிறது, அதே நேரம் வருமானம் இல்லை. அப்ப அதுக்கு அந்த இதை ஈடு செய்கிறதுக்கு தான் ஒவ்வொன்றா விற்கணும். ஆகவே நன்றி முரளி வலிபுரநாதன் அவர்களே. பல விடயங்களை இன்று எமது நிகழ்ச்சியின் ஊடாக நீங்கள் தெரிவித்திருக்கின்றீர்கள். இன்னும் பல விடயங்கள் பற்றி பேச இருக்கின்றது. மற்றும் ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் இணைந்து கொண்டு மேலும் பல விடயங்களை உங்களோடு கேட்டறிந்து கொள்ள இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய இந்த முயற்சி என்பது வெற்றியளிக்க CMR TV சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகின்றோம். மீண்டும் நாங்கள் மற்றொரு சந்தர்ப்பத்திலேயே பேச இருக்கின்றோம். அத்தோடு இந்த நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் காணொலி இந்த நிகழ்ச்சியினை பார்க்க விரும்பினால் நமது யூடியூப் தளத்தின் ஊடாக இது பதிவேற்றம் செய்யப்படும் என்ற ஒரு விடயத்தையும் இந்த நேரத்தில் நேர்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். காலை விடையில் இணைந்து கொண்டமைக்கு நன்றி. CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.